நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சினிமாங்கிறது கவர்ச்சி உலகம். அதில் அந்த கவர்ச்சிக்கு எப்படா இடம் கிடைக்குங்கிறதுக்கு பல்வேறு வகையான உத்திகளை கையாளும். ஆனா இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணதையே நிறைய பேர் இப்படி பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்ட படம் இல்லையே. ஒரு படத்துக்கு வந்து ஆபாசமா வேண்டியது இருக்கிறது, அப்பதான் ஜனம் போய் பார்ப்பாங்க. ஆனா இதே ஒரு பெண்ணை மையமா கொண்டு ஒரு ஹீரோயினா போட்டு அவங்க குடிக்கிற மாதிரி, அவங்க இது மாதிரி ஃப்ரீக்கா இருக்கிற மாதிரிலாம் போட்டா, பெண் வந்து கவர்ந்து இழுக்கப்படுபவள், கவர்ச்சியா இருந்து ஆகணும். ஆண் வந்து கவரப்பட்டாகணும். எல்லா இடத்துலையுமே செக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் நேச்சர். ஒரு பிராமண பெண்ணா அப்படின்ற போது நிறைய பேருக்கு இந்த படத்துல வந்து என்னடா இப்படி இருக்கே இந்த டீசர்ன்ற மாதிரி இருக்கு. மனித இனத்துல தான் செக்ஸை வந்து வல்கரா ஆபாசமாகவும் கேவலமாகவும் பண்ணது மனித இனம். கடல் வாழ் பிராணிகளை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேட்டிங் சீசன். அந்த மேட்டிங் சீசன்ல தான் அவங்க வந்து அதுக்கு வந்து செக்ஸ் வச்சுக்க. மற்ற நேரத்தில் அது பாட்டு வேலை. மனுஷன் ஒருத்தன் தான் 24/7. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனுஷோட படம் ஒன்று வந்தது இல்லையா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, துள்ளுவதோ இளமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பும் இருந்தது. இப்போ அதே சாயலில் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம், பேட் கேர்ள் அப்படின்ற படம் வந்து வரப்போகுது. ஸோ அதோட டீசர்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது சார். ஸோ அந்த படத்தில் என்ன அவங்க வந்து அந்த ஃபீமேல் டைரக்டர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு, அதாவது ஸ்கூல் டேஸ் லவ், அந்த ஸ்கூல் டேஸ் க்ரஷ்ஷு, இதெல்லாம் வந்து அவங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து சிகரெட் பிடிக்கிறது, சரக்கடிக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, நிறைய பாய் பெஸ்டிஸ் வச்சுக்கிறது. ஸோ இதுதான் வந்து மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? மையமாக வச்சு எடுக்கிறதுங்கிறத வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் நம்ம வந்து தடை போட்டுக்கிட்டு போனோம்னா எந்த கதையுமே எழுத முடியாது. காலங்கள் மாற மாற கதைகள் மாறிட்டு தான் வரும். அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அலை மறைவு காய் மறைவாக சொன்னாங்க, அப்புறம் அந்த இலையை எடுத்துகிட்டு காய் மறைவாக வச்சாங்க, அப்புறம் காயை எடுத்துகிட்டு மறைவாக சொன்னாங்க, அப்புறம் மறைவை எடுத்துக்கிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கதைகள்னு எடுத்தால் அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய கதைகள் தான். இப்போது புராண கதையில் வந்து என்ன ஒரு ரிஷி பத்தினி, தாரா சசாங்கம்னு நினைக்கிற அந்த கதை பேர். அதில் என்னன்னா, அந்த ரிஷியுடைய மனைவிக்கிட்ட 3 கடவுளும் மும்மூர்த்திகளும், உன்னுடைய மனைவி வந்து எங்களுக்கு நிர்வாணமாக படைக்கணும்னு சொல்லி மும்மூர்த்திகளும் வந்து இது பண்ணுறாங்க. சரின்னு நான் நிர்வாணமாக இது பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, தன்னுடைய தவ வலிமையில் அந்த 3 மும்மூர்த்திகளையும் சின்ன குழந்தையாக மாற்றிடுறேன், கை குழந்தையாக மாற்றி அவங்களுக்கு நிர்வாணமாக இது பண்ணுறேன். அந்த படத்தை சினிமாவாக எடுக்கிறதா இருந்தால் இந்த காட்சியை எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு நிர்வாண காட்சியை கொண்டு வரதுக்கு டைரக்டர்கள் இது பண்ண உத்தி அது. அதே மாதிரி இங்கிலாந்து அரசியலில் லேடி கொடிவான்னு ஒருத்தர் இருந்தாங்க. கொடிவான்னு ஒரு பெண் மக்களுக்காக பெரிய போராட்டத்தை நடத்தணும். பெரிய போராட்டத்தை நடத்தும் போது அந்த ராஜா வந்து ஏதோ இது பண்ணும்போது, நீ நிர்வாணமாக வந்தால் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். நான் நிர்வாணமாகவே வர்றேன் அப்படின்றான். குதிரையில் ஏறிக்கிட்டு உடம்புல பொட்டு துணி இல்லாமல் ஏறி குதிரையில் சவாரி பண்ணிட்டு வர்றான். ஆனால் அந்த ராஜா எவ்வளோ கண்ணியமானவன்னா, அன்னைக்கு ஒரு மக்கள் கூட வெளியில் வந்து நிற்கக்கூடாது, அவன் நிர்வாணமாக வருவா, ஒருத்தரும் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தடுத்துடுறான். அவன் நிர்வாணமாக வந்து அந்த போராட்டத்தில் வெற்றி அடைகிறான். அந்த லேடி கொடிவாங்கிற அந்த படத்தை வந்து எடுக்கும்போது அவன் நிர்வாணமாக வர்றதை போட்டு அது அந்த நிர்வாண காட்சிக்காக அவன் வரலாறு எடுத்தான். இது மாதிரி சினிமாவில் வந்து சில இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு பெண்ணை நிர்வாணப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு இருந்த குஷிக்கு அதுக்கு நியாயத்தை கற்பிக்கிறது தான் இதெல்லாம் ஒரு வழி. இந்த சின்ன பிள்ளை கதை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது இதுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் தேவதாஸ் படம் வந்து அதில் வந்து ஓ ஓ பார்வதி ஓ தேவதாஸ்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்து இவன் இன்னும் அந்த சச்சு அதில் நடித்த அந்த பாட்டில் நடித்த குமாரி சச்சு இருக்காங்க, இன்னும் உயிரோடு இருக்காங்க. அந்த பாட்டில் அவ்வளோ புறமாக இருக்கணும். அந்த பாட்டு சின்ன பசங்களாக இருக்கும்போது லவ் வர்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி ஒன்று மாப்பிள்ளை போல விளையாடுவோம் அப்படின்னு பசங்க பள்ளிக்கூடத்தில் பாடுற மாதிரி.
இதெல்லாம் அந்த காலத்திலே சிறுமிகள் லவ் சீன்லாம் அது ஒரு இலைமறைவு காய்மறைவாக வந்தது. பாரதி ராஜாவுடைய அலைகள் ஓய்வுதொழில் படம் வந்தபோது அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க லவ் பண்ணுறது அதுக்கு விமர்சனங்கள் இதாக வந்தது. ஆனால் அது வந்து எம்ஜிஆர் அந்த படத்தில் மத ஒழிப்பு ஜாதி ஒழிப்பை வந்து அதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை காட்டி அந்த படத்துக்கு அரசாங்க விருதெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்து அந்த படத்தை அதிமுக சார்பில் அதை வெளியிட்டார். அந்த அளவுக்கு அந்த படத்தை தூக்கி பிடிச்சார். ஏன்னா அந்த கடைசியில் வந்து 2 பேரும் அந்த பூனலில் தூக்கி எறிகிறத சிறுவை தூக்கி எறிகிறதா அந்த மாதிரி முடியும் அந்த படம். மதத்தை எதிர்த்து அது வந்து எம்ஜிஆர் சொன்னாராம். இந்த கடைசி இந்த ஒரு காட்சியை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணி முன்னாடி இருந்த வக்கரங்கள் பூராமே வந்துருச்சு. அது அதே மாதிரி பன்னீர் புஷ்பங்கள், பள்ளிக்கூடத்து காதல், கங்கை மர டைரக்ஷன். கடைசியில் என்னன்னாக்கா இந்த காதலை வந்து சமூகம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு முடிக்கிறாங்க. பெற்றோர்கள் இந்த பக்கம் வருவாங்க, சிறுவர்கள் இந்த பக்கம் வருவாங்க. அது அப்படியே நிற்கும். இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா நம்மக்கிட்ட கேள்வி விட்டுறாங்க. இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு படம் முழுக்க இருந்த அந்த சிறுபிள்ளைங்க விடலை பருவ காதலை வந்து ஹைலைட் பண்ணி ஓட்டிட்டாங்க. இந்த கடைசியில் தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சில கேள்விகள் வச்சுட்டாங்க. ஆங்கில படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்து அதில் அவன் ப்ரெக்னெண்ட்டே ஆகிடுவான். அந்த பெண் ஸ்கூல் டேஸில் ப்ரெக்னெண்ட்டே ஆகிடுவா. புருஷன் பொண்டாட்டியாக வாழ்க்கை நடத்துவாங்க. அதே மாதிரி ப்ளூ லகூன், தமிழில் அந்த படம் ஏதாவது வந்தது என்னன்னு தெரில. ப்ளூ லகூனுங்கிற படம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு தீவில் அந்த கடல் கப்பல் வந்து ஒரு தீவில் போய் அடைக்கலம் போவாங்க. ஒரு பெரியவர், அவங்களுடைய குழந்தைங்க 2 பேர், 3 பேர் வேறு. அந்த பெண் யாருடைய பொண்ணோ தெரியாது, அந்த பையன் யாரும் தெரியாது, இவர் யாரும் தெரியாது. இவங்க 3 பேர் கரை ஒதுக்கிடுறாங்க. கரை ஒதுக்கிட்டோன்னே இந்த பசங்க 2 பேர்த்தையும் அவரை எடுத்து வச்சுக்கிட்டு ஆளே இல்லாத வெத்து தீவு, வெறும் அனாதையாக கிடக்கிற ஒரு தீவில் இவங்க சிக்கிக்கிறாங்க. கப்பலில் வரவரில் என்ன பண்ண தெரியாது. இது பண்ணும்போது அந்த பெரியவர் வந்து ஒரு விபத்தில் ஒரு இதுகிட்ட சொரா மீனை பிடிக்க போகும்போது அந்த சொரா மீன் அடித்து செத்து போய்டுறாரு. இந்த பசங்க 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் இருந்துக்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு போடுறது அது இது பண்ணுறது எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அவன் ஏஜுக்கு வர்றது அவன் கேட்குறான், என்னடி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறான். இது மாதிரியெல்லாம் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அது அந்த கதாநாயகியாக நடித்த அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஜீன் சிம்மன்ஸுங்கிற ஒரு நாயகி நடித்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் பிரபலமான கதாநாயகியாக வந்தாங்க. மிக பிரபலமான கதாநாயகியாக வந்துச்சு. சிறுமியாக ஆக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பின்னாடி 80களில் வந்தது வந்து ப்ரூக் ஷீல்ஸ்னு ஒரு கதாநாயகி, ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு தன்னுடைய அழகாலியும் இதுலேயும் அந்த படம் முழுக்க செக்ஸ் தான். ஆனால் அந்த செக்ஸுக்கு நியாயத்தை கற்பித்தாங்க. அந்த இடத்துல படிப்படியாக ஒரு பெண் எப்படி பருவத்துக்கு வர்றா, அந்த பையன் அதை பார்த்துட்டு எப்படி முழிக்கிறான், இப்படியே போயிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் காட்டி இது பண்ணுறாங்க. அதாவது சினிமாங்கிறது கவர்ச்சி உலகம். அதில் அந்த கவர்ச்சிக்கு எப்படிடா இடம் கிடைக்குங்கிறதுக்கு பல்வேறு வகையான உத்திகளை கையாளுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் இருந்தது போக எழுத்துக்கள்லேயே வர ஆரம்பிச்சிது. ஹரோல்ட் ராபின்ஸ் போன்ற எழுத்தாளர்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலத்தை இலக்கியத்தில் வந்து லேடி சட்டர்லீஸ் லவர் அப்படிங்கிற புக்கு, அதில் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க. அது வந்து அந்த புத்தகத்தை தடை பண்ணினாங்க. இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை வர்ற பகுதிகள்லாம் எடுத்துட்டு எக்ஸ்பர்கேட்டட் எடிஷன் பேர் இருக்குது. கெட்ட வார்த்தைகளை ரிமூவ் பண்ணி டீசெண்டாக அந்த புக் வந்தது. அதையே பிளாக்ல எப்படி விற்றாங்கன்னா அன்எக்ஸ்பர்கேட்டட் எடிஷன் சொல்லி அதை விற்றாங்க. அது பயங்கரமாக விற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் பேக்கர்ஸ் போன்ற நாவல்கள், கார்பரேட் பேக்கர்ஸ், பெட்ஸி, இந்த மாதிரி அட்வென்ச்சரர்ஸ், இது மாதிரி அந்த ஹரோல்ட் ராபின்ஸ் நாவல் பைரட், இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்தது. அதை பேஸ் பண்ணிக்கிட்டு பீட் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கிரேஸ் மெட்டாலிஸ்னு ஒரு பொண்ணு, 25 வயசு பொண்ணு எழுதிச்சு, 2 புக் எழுதிச்சு. பீட் அண்ட் பிளேஸ், ரிட்டர்ன் டு பீட் அண்ட் பிளேஸ், அது 2 எழுதிட்டு இது ஆல் டைம் பெஸ்ட் செல்லர் அளவுக்கு அந்த புக்கு வியாபாரம் ஆச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் வந்து இறந்து போச்சு. அது மாதிரி லொலிதாங்கன்னு ஒரு புக்கு, அதுதான் போன தடவை நான் பேசியிருக்கேன். ஒரு மிடில் ஏஜ்டு மேன், 50 வயசுக்கு ஆள் 13 வயசு பெண்ணோட எப்படி செக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்கிறத வச்சு எழுதின நாவல் அது மிக பயங்கரமாக வந்து. இது மாதிரி காலப்போக்கில் மாறிக்கிட்டே தான் வரும். அன்னைக்கு அதை கோவிச்சுக்கிட்டு கற்றுன அந்த சமூகம், அதே சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்தபோது அதே கதை, அதை விட ஆபாசமாக வந்த கதைகளை அவங்க ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அதை விட மோசமாக போயிட்டு போயிட்டு வந்து இன்றைக்கி
அதுக்கெல்லாம் இதை என்ன சார் பெருசாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்துருச்சு. ஆனா இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆகாத மாமியார் நின்னாலும் குத்தம் உக்காந்தாலும் குத்தம் அப்படின்பாங்க. மருமகளுக்கும் அதே கான்செப்ட் தான். ஒரு சில ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், நிறைய பேர் ஊடகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வெற்றிமாறன் வீட்டில் வந்து லேடிஸே கிடையாதா, அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூசராக வந்திருக்காங்க, இதை விட கேவலமான படத்துக்கெல்லாம் கூட எவ்வளோ பேர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு இவர் ப்ரொடியூஸ் பண்ணதையே நிறைய பேர் இப்படி பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்ட படம் இல்லையே இது. இது ஒரு விளம்பர யுக்தி. இப்படி சொன்னாதான் இதில் ஏதோ இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வருவாங்க. ஓ, புரியுதா உங்களுக்கு? விளம்பரத்துக்காக பண்ணுறது தான். இப்போது சில படங்கள் வரும், அந்த விமர்சனத்தில் ஒரு படத்துக்கு அந்த படத்தினுடைய ஸ்டில்லை போட்டுட்டு சீ அப்படின்னு போட்டாங்க. சி அவ்வளோதான், சீ அப்படின்னு. என்னமா இருக்குதுன்னு எல்லாம் போய் பார்த்தாங்க. அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் அது. விமர்சனம் மாதிரி போட்டு தன்னை யோக்கியமாக காட்டிக்கிட்டாங்க. இது ஒரு வார பத்திரிக்கைம்மா. அவள் இது நான் சொல்கிறது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே வந்த விஷயம். அப்போ வந்து வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் ஒன்று வச்சாங்க, சென்னையில் வச்சாங்க. உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஃபோட்டோகிராஃபர்கள் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் ஒரு கண்காட்சியாக வச்சாங்க. பயங்கர பிரமாதமாக போயிட்டு இருந்தது. அதாவது நினச்சி பார்க்க முடியாத வித ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது. இந்த சூழ்நிலை எப்படி எடுத்திருப்பான், எப்படி எடுத்திருப்பாங்கிற மாதிரியான ஆச்சரியகரமான ஃபோட்டோக்கள்லாம் இருந்தது. அதில் ஒரு சைடில் வந்து நிர்வாண ஃபோட்டோக்கள் இருந்தது. அந்த வார பத்திரிகை என்ன பண்ணிச்சு, ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கிறாங்களாம், மக்களை திருத்துறாங்களாம். ஒரு 3 பக்கம் அந்த பிரமாதமான ஃபோட்டோஸை போட்டு, இப்படி அதிசயங்கள் நிறைந்த இந்த புகைப்பட கண்காட்சியில் அதிர்ச்சி தரத்தக்க படங்களும் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாண படங்கள் ஒரு 3 படத்தை போட்டு இப்படியெல்லாம் செய்யலாமா, எப்படி படத்தை போட்டாச்சு, கீழே ஆசிரியர் யோக்கியனா இப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு. அந்த புக்கு வந்த 10 நிமிஷத்தை வந்து போயிடுச்சு. இதில் என்ன, அந்த படத்தையும் போட்டாச்சு, வியாபாரம் பண்ணாச்சு, தன்னை யோக்கியனாக காட்டியாச்சு. இது தான் அது. இதெல்லாம் விளம்பர யுக்தி. இது நான் சொன்னேன், அந்த படம் வந்து பாய்ஸுங்கிற படம் தான். அதுக்கு அந்த சீன்னு போட்டாங்க. அது படத்தை ஓட்ட வைக்கிறதுக்கான விளம்பரம். இப்படி போட்டால் தான். அப்புறம் ஒரு படத்துக்கு வந்து ஆபாசமாக வேண்டியது இருக்கிறது. ஆபாசம்னா கெட்ட விஷயம், வேண்டியது இருக்குது, அப்போ தான் ஜனங்க போய் பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் விளம்பர யுக்தி, வேற ஒன்று இல்லை. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அதுக்காக அந்த பத்திரிகைக்காரரை வந்து ஐயோ அவர் சமூகத்துக்காக போராடுறதா நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்க அப்படி எழுதி வைங்க, அது அப்போ தான் வருவாங்க அப்படின்னு எழுதி வச்சுக்க ஓட்டுறாங்க. ஆண் ஆதிக்கம் நிறைஞ்ச சமுதாயமாக இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கலாம், தப்பு பண்ணலாம், என்ன வேணால் தருதலையாக ஊதாரியாக சுற்றலாம், எத்தனை பெண்களை வேணால் சைட் அடிக்கலாம். ஆனால் இதே ஒரு பெண்ணை மையமாக கொண்டு ஒரு ஹீரோயினாக போட்டு அவங்க குடிக்கிற மாதிரி, அவங்க இது மாதிரி ஃப்ரீக்காக இருக்கிற மாதிரிலாம் போட்டால் ரொம்ப கேவலமான முறையில் வந்து நிறைய பேர் ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க? இது வந்து இதை நீங்கள் வந்து உங்களை படைத்த கடவுளைத்தான் கேட்க வேண்டும். இது கடவுளாக பண்ணல சார், மக்களாக வந்து ஆண் ஆண் அப்படின்ட்டு தேவையில்லாமல் ஹைப் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயமா செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் நான் சொல்லுவேன். சொன்னால் அது இந்த உத்தவபுத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உத்தவபுத்திரர்கள் ஒரு இந்த காமவேரியன் அப்படி இப்படின்லாம் வரும். என்னமோ இவன் வீட்டில் 15 பிள்ளை இருக்கும், இதே வேலையாக இருப்பான், இவன் தான் எழுதுவான் காமவேரியன் காந்தராஜன். அதுக்காக தான் சொல்கிறதுக்கு யோசனை போட்டுட்டும் தூத்துவார் இல்லை. அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இது செக்ஸுங்கிறதே வந்து இலைமறைவு காய்மறைவு தான். அதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் நம்முடைய இதில் வந்து இலக்கியங்கள்லேயும் சரி, இதில் அந்த காலத்தில் வந்து செக்ஸை வந்து மூடி மறைக்கல. கோயில் சிலைகள்லாம் பெண்களுக்கு மேலே துணி இல்லை. முகலாயர்கள் இது படையெடுப்புக்கு பிறகு தான் அங்கே மேலே மார்பை மூடுற வழக்கமே வந்தது. அந்த பாட்டு வரும், சக்கரவர்த்தி திருமகளில் தான் அந்த பாட்டு வரும். தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். மாலிகப்பூர் படையெடுப்புக்கு முன்னாடி எல்லாம் மேலே ஆடை கிடையாது, இடுப்புக்கு கீழே தான் ஆடை. அதை இன்றைக்கி நீங்கள் வந்து சில ஆதிவாசிகள் வாழ்கிற இடத்துக்கு போனோம்னா, இடத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அங்கெல்லாம் எங்களுடைய அனுபவம் இருக்குது. அவங்கெல்லாம் மேலே துணி இல்லாமல் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய ஆதிவாசிகளோட நிறைய இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் கொடுங்க. இதை பற்றி சொன்னதுக்கு போய் இன்றைக்கி இருக்கவங்க வந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதனால் நான் அதை சொல்லலை, இந்த இடத்த நான் சொல்லலை. நம்முடைய ஆதிவாசிகள் வாழ்கிற இடங்கள் அதெல்லாம் இருந்து இன்றைக்கி நிறையா மாறிட்டாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் அந்த மேலே துணி போடுறதெல்லாம் வந்துருக்கு. அந்த கலாச்சாரமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க கண்ணுக்கு ஆபாசமாக தெரியல.
ஆக இதில் வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கங்கிறத விட பெண் வந்து கவர்ந்து இழுக்கப்படுபவள், கவர்ச்சியாக இருந்து ஆகணும். ஆண் வந்து கவரப்பட்டாகணும். இது இயற்கையின் விதி. ஒரு செடி இருக்குது, அந்த செடிக்கு ஒரு அழகான பூ பூக்குது. எதுக்காக? வண்டு வரணும். வண்டு வந்தால் தான் அந்த வண்டு இன்னொரு மலரில் உட்காந்துக்கிட்டு அதில் இருக்கிற மகரந்த பொடியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கால்லையும் தன்னுடைய கொடுக்கலையும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு மலருக்கு போய் அந்த தேனை, அந்த மலரில் தேன் எடுக்கும்போது இந்த மலர்ந்த மகரந்தத்தூள் அங்கே கொட்டிடுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இங்கே இருக்கிற ஸ்போமை எடுத்துக்கிட்டு போய் அந்த மலருக்கு அதை கொடுத்து செக்ஸை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் தி பீஸ், தேனீக்களாலும் வண்டுகளாலும் தன்னுடைய செக்ஸை அது அவங்க நிறைவேற்றுக்குது. அப்போ தான் காய் வரும், அப்போ தான் விதை வரும். விதை வந்தால் தான் அந்த மரம் முளைக்கும். ஆக உயிரோடு இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் செக்ஸ் நடக்குது. அதனால் இதை வந்து தவிர்க்க முடியாது. பூ ஏன் அழகாக இருக்குது, பூ ஏன் வாசனை வீசுது, அந்த வண்டை இழுக்கணும். அப்படின்னாக்கா பூ என்ன ஆபாசமாக இப்படி பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த செடி வளரணுன்னாக்கா அந்த மலர் அழகாக இருக்கணும். அந்த மலர் வந்து வண்டை கவரணும். எல்லா இடத்துலையுமே செக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் நேச்சர். 1000 தடவை சொல்லியிருக்கிறது. மனித இனத்தில் தான் செக்ஸை வந்து வல்கரா ஆபாசமாகவும் கேவலமாகவும் பண்ணது மனித இனம் தான். அதை வர்த்தகமாக பண்ணது மனித இனம். மேட்டிங் சீசன் ஒன்று உண்டு எல்லா பிராணிக்கும். இப்போ கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதத்தில் போவாதீங்கன்னு ஒரு மாதம் இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் குஞ்சு பொறிக்கிற டைம், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற டைம். ஆக ஒவ்வொன்றுக்கும் கடல் வாழ் பிராணிகளை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேட்டிங் சீசன் உண்டு. அந்த மேட்டிங் சீசனில் தான் அவங்க வந்து அதுக்கு வந்து செக்ஸ் வச்சுக்க. மற்ற நேரத்தில் அதுக்கு பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கணும். மனுஷன் ஒருத்தன் தான் 24/7 மேட்டிங் சீசன். ஒரு அநாகரிகமான ஒரு பிறவி பூமியில் இருக்குதுன்னா அது மனித பிறவி தான். எந்த வகையான ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இது பண்ணாமல் என்ன வேணாலும் தான் தோன்றித்தனமாக ஆடுற ஒரு உயிராட்சி ஒன்று இருக்குதுன்னா அது மனித இனம் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிராமண பெண் தான் இப்படி எல்லாம் பண்ற மாதிரி ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிராமண பெண்ணா அப்படின்ற போது நிறைய பேருக்கு இந்த படத்துல வந்து என்னடா இப்படி இருக்கே இந்த டீசர்ன்ற மாதிரி இருக்கு. அந்த அரங்கேற்ற படம் அவங்க ஆளே தான் எடுத்தார். அதுக்கு என்ன சாமர்த்தியமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா விபரத்தனமே எழுதுனா அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக் ஷோ அதுக்கு என்ன போட்டார்னா அதுக்கு விளம்பரம் அரங்கேற்ற படத்துக்கு இது ஒரு அவலை பெண்ணுடைய கதையை என்னமோ போட்டு இதை வாழ்வியல் உண்மைகளை தெரிவிக்கும் படங்கிற மாதிரி என்னமோ போட்டிருந்தாங்க. அதை அப்படியே போட்டு இது விளம்பரமெல்லாம் அந்த படத்துக்கான விமர்சனம்னு எழுதி தப்பிச்சுக்கிட்டார். அடுத்து அப்படி தப்புத்த ஆளுங்கள்னு ஒரு படம் எடுத்தார், அதே பாலச்சந்தர். அந்த படத்துலையும் இதே மாதிரி காட்சிகள் வச்சாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன செக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக மாறிட்டார் இவர். அதுலேயும் குடும்ப பெண் எப்படி இதாக விலை மாதா மாறுறா, இதுலேயும் அதே மாதிரி ஒரு விலை மாதக்கிட்ட எப்படியெல்லாம் போய் மாட்டுறாருங்கன்னு எடுக்கிறார். இப்படி படங்களாக எடுக்கிறாருங்கிற அளவுக்கு போயிடுச்சு. 2 இடத்துலையும் இவங்க ஆளுங்கிறதுனால அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டு அத்தனையும் பண்ணி காப்பாற்றி. ஆனால் அது உண்மையை காமிச்சிட்டாருன்னு சொல்ல வரீங்க. அதெல்லாம் அது தெரியாது. அந்த கமெண்ட்டுக்கு நான் போக விரும்பல. அந்த படத்தை வந்து அந்த கம்யூனிட்டி ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அது படம் சூப்பராக ஓடிச்சு. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து அது பிராமண பெண்ணுன்னு நாங்கள் பார்க்கல. இவனுங்கெல்லாம் பேச தான் எங்களுக்கு அந்த ஆங்கிளை புரிஞ்சுது. அந்த படத்தை நாங்கள் பார்த்தபோது லோ இன்கம் குரூப்பை பற்றி அவங்க படுற அவஸ்தை, ஒரு பெண் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக செய்கிற தியாகமாக தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த கதைங்கிறது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த ஜாதியை சேர்ந்தவங்களாம் ரொம்ப அந்த படத்துக்கு கொஞ்சம் அவஸ்தைப்பட்டாங்க. அரங்கேற்ற படம் அந்த மாதிரி இதாச்சு. இதெல்லாம் காலகாலமாக வர்றது தான். ஏதாவது இது நடக்காத விஷயத்தை யாரும் சொல்லலை. ஆனால் இதை இப்படி நடக்கிற ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லணுமாங்கிறது ஒரு கேள்வி. அது செக்ஸுன்றதை பற்றி இந்தியாவில் நீங்கள் பேசவே முடியாது. பேசுனீங்கன்னா ஆபாசம். ஐயோ காமவெறிய யார் இந்த உத்தமபுத்திரன் 24 மணி நேரம் இதே ஞாபகத்தில் இந்த மாதிரி செக்ஸை பற்றி பேசுனா தப்புங்கிற நாட்டில் என்னடா ஜனத்தொகைன்னா நம்பர் 1 140 கோடி பேர். எப்படி வந்தாங்க 140 கோடி பேர்? 24x7 செக்ஸை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு இனம் ஒன்று பூமியில் இருக்குன்னா அது இந்திய இனம் தான். உலகத்தில் நம்பர் 1 மக்கள் தொகையில் இருக்கிறது. வேறு வேலையே கிடையாது.
நமக்கு மேலே இருந்தால் ஆமாம் சைனா அக்கிரமத்துக்கு பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை வச்சான். குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைகளை கொடுக்காம, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் எல்லாம் அவன் பண்ணாமல், அவங்களுக்கு ஆணும் பெண்ணும் வந்து வித்தியாசம் தெரியாத மாதிரி உடையெல்லாம் அணியணும்னு சொல்லி உடையை வச்சு தான் செக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணான்னா யூனிசெக்ஸ் ட்ரெஸ்ன்ட்டான். ஆம்பளை பொம்பளை எல்லாமே சஃபாரி ட்ரெஸ் போடணுன்ட்டான். கிட்ட போய் பார்க்குறவங்கள பெண்ணாங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு அவன் வந்து செக்ஸை வந்து நடத்த விடாம பண்ணான். வெளிநாடுகளில் நான் பயிற்சியில் இருக்கும்போது கேட்குறாங்க, என்ன சார் உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படின்றாங்க. நான் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப ஆபாசம்னு, நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு வத்தியாக இருக்குன்னு சொல்லி முழங்காலுக்கு மேலே ட்ரெஸ்ஸை போடுறோம், அப்போ தான் நடக்க முடியும் போக முடியும்னு. நீங்கள் முழங்காலையெல்லாம் மூடிக்கிறீங்க, வயிற்றை காட்டிக்கிட்டீங்க, என்ன அர்த்தம்? எவ்வளோ செக்ஸு, வயிற்றை ஏன் காட்டுற நீ? புடவை தான் செக்ஸியஸ்ட் ட்ரெஸ் இந்த வேர்ல்டுங்கிறான், தெரியுமில்ல? ஆனால் இன்றைக்கி ஏறத்தாழ புடவை இல்லாமல் போயிடுச்சு, இன்னைக்கு காலம் மாறி. அதனால் இதெல்லாம் அந்த மாதிரி உண்மையை வந்து மறைச்சிட்டு தன்னை இது மாதிரி பேசுகிறதே தப்புன்ற மாதிரி ஒரு பொய்யான போலியான ஒரு கலாச்சாரம் தான். அதுக்கு தான் பேர் ப்ரூவ்டு மென்டாலிட்டி. PRUDE, ப்ரூவ்டு மென்டாலிட்டி. அதுக்கு வந்து உதாரணமே வந்து இந்திய மக்கள். மிக சிறப்பு சார், நன்றி சார். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.